Hello students, welcome to SRINI'S Math. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரி எக்ஸசைஸ் 5.1ல கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? The points A, B and C are collinear. ஸோ நமக்கு கோலினியர் அப்படின்னா என்ன கண்டிஷன்ஸ் இருக்கு? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 0. தென் ஒன் மோர் கேஸ், A plus B யோட வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த கண்டிஷன்ஸ்க்கு நமக்கு A அண்ட் B யோட வேல்யூ செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஸோ கொடுத்துருக்கிற ஏபிசி வேல்யூ பேஸ் பண்ணி ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவல் டு 0 போட்டோம்னா நமக்கு தேவையான A அண்ட் பியோட வேல்யூ கிடச்சிடும். ஃபஸ்ட்டு A -3, 9 அண்ட் பியோட வேல்யூ A, B, சியோட வேல்யூ 4, -5. இப்போ கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ்க்கு x1, y1 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் கோலினியர். கோலினியர் அப்படின்னா நமக்கு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 0. தென் நெக்ஸ்ட் என்னது? A plus B is equal to 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் ஈக்குவல் டு 0 போடலாம். One by 2 times of then again x1, then y1, y2, y3 and again y1. ஸோ ட்ரையாங்கிளோட வேல்யூஸ் நமக்கு 0ன்னு அப்ளை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நமக்கு என்ன வரும்? இந்த பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆஃப் ஆப்போசிட் வேல்யூ. ஒன் பை டூ. இப்போ நமக்கு x1, y1க்கு பதிலாக நமக்கு வேல்யூஸ் ரிப்ளேஸ் பண்ணுறப்ப -3, தென் A, 4 and -3. Yயோட வேல்யூஸ் 9, B, -5 and +9. is equal to 0. என்ன ரீசன்? கோலினியர். இப்போ நமக்கு எல்லோ லைன்ஸ். இந்த 2 நமக்கு ஆப்போசிட்டில் போகிறப்ப ரைட் சைடில் மூவ் ஆகிறப்ப நமக்கு 0 தான் வரும். ஸோ ஸ்கிப் பண்ணிடலாம். தென் 3 times of B, -3 times of B means -3B. A times of -5, -5A. 4 times of 9, that is +36. Minus of 9A, 4B. ரெண்டுமே நமக்கு மைனஸ், அப்போ பாசிட்டிவ் தான் வரும். ப்ளஸ் 15 is equal to 0. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். -3B -5A ப்ளஸ் 36. தென் இண்டிவிஜுவலாக நமக்கு மூவ் பண்ணிக்கலாம். -9A -4B -15 is equal to 0. இப்போ லைக் டேர்ம்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ B இங்கே கம்பைன் ஆகும். தென் A டேர்ம்ஸ், தென் கான்ஸ்டன்ட். -5 - 9 அப்படிங்கிறப்ப -14A, 4B -5 - 15 - 36. 5 - 9 = -14. 14 - 9 = -14. 14 - 9 = -14. 14 - 9 = -14. 14 - 9 = -14. 14 - 9 = -14. 14 - 9 = -14. 14 - 9 = -14. 14 - 9 = -14. 14 - 9 = -14. 14 - 9 = -14. 14 - 9 = -14. 14 - 9 = -14. 14 - 9 = -14. 14 - 9 = -14. 14 - 9 = -14. 14 - 9 = -14. 14 - 9 = -14. 14 - 9 = -14. 14 - 9 = -14. 14 - 9 = -14. 14 - 9 = -14. 14 - 9 = -14. 14 - 9 = -14. 14 - 9 = -14. 14 - 9 = -14. 14 - 9 = -14. 14 - 9 = -14. 14 - 9 = -14. 14 - 9 =
then minus 3 and minus 4. Minus 7b. Constant value என்ன இருக்கு? 36 minus 15. அப்ப positive 21. That is equal to 0. இப்போ நமக்கு வேரியபிள் ஒரு பக்கமாகவும் கான்ஸ்டன்ட்டை வந்து இன்னொரு பக்கமாக கொண்டு போய்க்கலாம். ஸோ 21 இந்த பக்கம் மூவ் ஆனிச்சுன்னா மைனஸ் வரும். minus 14a minus 7b that is equal to minus 21 divided by minus 7. 2a plus b is equal to 3. நமக்கு கொஸ்டினா ஆல்ரெடி இன்னொரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ நமக்கு ரெண்டையுமே கம்பைன் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கண்டிஷன்ஸ் இங்கே? ஃபர்ஸ்ட் கேஸ் a plus b is equal to 1. ஃபர்ஸ்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன வரும்? 2a plus b is equal to 3. இங்கே நமக்கு மைனஸ் பண்ணோம்னா minus a minus b that is equal to minus 1. ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ 2a minus a அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் a மட்டும்தான் இருக்கும். then 3 minus 1 that is equal to 2. ஏவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ ஏவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். a plus b is equal to 1ல ஏக்கு பதிலாக நான் 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ 2 plus b is equal to 1. அப்போ பியோட வேல்யூ என்ன வரும்? 1 minus 2 that means minus 1. So a is equal to 2 and b is equal to minus 1. This is the final value. Thank you.